குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 6 lines and anglesல third question என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இதில் என்ன கொஸ்டினில் given அப்படின்னு பார்த்தீங்கன்னா PQRன்ற ஆங்கிளும் PRQன்ற ஆங்கிளும் ஈக்குவல்னு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி என்ன ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா PQS is equal to PRT. இது given, இது ப்ரூவ். ஸோ இந்த டயக்ராம் வச்சு நம்ம எப்படி போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எதை ஸ்ட்ரெயிட் லைனாக எடுத்துக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா STன்றது ஸ்ட்ரெயிட் லைன். அந்த ஸ்ட்ரெயிட் லைனை பேஸ் பண்ணி வரக்கூடிய அந்த லீனியர் பேர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதாவது சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் இன் ஸ்ட்ரெயிட் லைன் ஆட் பண்ணால் என்ன தான் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. அந்த கான்செப்டை தான் இங்கேயும் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் STன்றது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து எழுதிட்டோம். இப்போ இதுக்கு ஒரு ஹிண்ட், அதாவது மறக்கக்கூடாது, கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாதுன்றதுக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆங்கிள் வரா மாதிரியும் இந்த ஆங்கிள் வரா மாதிரியும் தான் நம்ம எடுத்து எழுதணும். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைடை பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஆங்கிள் என்ன இருக்குது, ஆங்கிள்னா எதில் நீங்கள் ஆங்கிள் மார்க் பண்ணுறீங்களோ அந்த ஆல்ஃபபெட்டு கண்டிப்பாக சென்டரில் வரணும். மீதி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா PQSை நான் என்ன பண்ண போகிறேன்னா ஆட் பண்ண போகிறேன். தட் இஸ் ஆங்கிள் PQS ப்ளஸ் அதே மாதிரி இந்த ஆங்கிள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா PQ. நான் T வரைக்கும் போகக்கூடாது, PQR வரைக்கும் தான் போகணும். அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா அதோ இந்த கிவனில் எப்படி இருக்குதோ அந்த வேல்யூ எடுத்து நம்ம இங்கே எழுதுகிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஆங்கிள் PQR. இது லீனியர் பேருங்களா. ஸோ அப்போ சம் ஆஃப் தி ஆங்கிள்ஸ் இந்த ஸ்ட்ரெயிட் லைனை ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. இப்போ இதில் நான் எதை ஒரு பக்கம் வச்சுக்கிறேன், எதை ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போகிறேன்னு பார்த்தீங்கன்னா கிவனில் என்ன கொடுத்துருக்குறாங்க அந்த இதை வந்துட்டு லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க, மீதி இருக்கிறத ஆப்போசிட் சைடு எடுத்துகிட்டு போங்க. that is angle PQR மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கோங்க, which is equal to 180 டிகிரி. இங்கே முன்னாடி எதுவும் சிம்பிள் இல்லைனா ப்ளஸ்ன்னு சொல்லிட்டு அர்த்தம். அப்போ ப்ளஸ் ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆங்கிள் PQS. ஓகேங்களா. ஸோ இது எதுவும் பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு எந்த வேல்யூஸ் ஆங்கிள்ஸும் எதுவுமே கிடையாது. ஸோ அதை நான் ஈக்குவேஷன் 1ன்னு சொல்லிட்டு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதே கான்செப்டை நான் எந்த பக்கம் அப்ளை பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருக்கக்கூடிய சைடுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த பக்கம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் ஆங்கிள் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா PRT. முதல்ல அதை எடுத்து எழுதிடும். சரிங்களா. ஸோ அப்போ ஆங்கிள் PRT ப்ளஸ் அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கக்கூடிய இன்டீரியர் ஆங்கிள் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா PRQ எழுதணுமா S எழுதணுமான்ற ஒரு டவுட் இருந்ததுன்னா நான் என்ன பண்ண சொன்னேன், இந்த கிவனில் இன்னொரு ஆங்கிள் என்ன இருக்குதோ அந்த ஆங்கிள் தான் இந்த இடத்துல வரும். ஸோ அப்போ PRQ இதை ஆட் பண்ணால் ஸோ அகெயின் திரும்ப இந்த பேர் ஆட் பண்ணும்போது என்ன வந்துடும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ஸோ ப்ளஸ் PRQ அப்படின்றத எடுத்து எழுதிக்கணும். ஸோ ப்ளஸ் ஆங்கிள் PRQ இதை ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 180 டிகிரி. ரைட்டுங்களா. ஸோ அதே மாதிரி கிவனில் என்ன ப்ரூஃபில் கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இது ஈக்குவல்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் இதை மட்டும் இந்த சைடில் வைக்கிறேன். தட் இஸ் ஆங்கிள் PRQ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் ஆங்கிள் டினோட் பண்ணக்கூடிய ஆல்ஃபபெட் கண்டிப்பாக சென்டரில் தான் வரணும். ஸோ PRQ இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குதோ ஃபஸ்ட்டு எடுத்து எழுதுருங்க. PRT ப்ளஸ் ஆப்போசிட் சைடில் போச்சுன்னா மைனஸ். ஸோ மைனஸ் PRT. ஸோ இது ஈக்குவேஷன் 2. ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 ஈக்குவேஷனை நான் என்ன பண்ண போகிறேன்னா கிவன் என்ன கிவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்குறாங்க, ஆங்கிள் PQR இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PRQ அப்படின்னு கொடுத்துட்டான். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த LHS ரெண்டும் சேம்னா கண்டிப்பாக எது ரெண்டும் சேம், RHS ரெண்டும் சேம். அப்போது இதோடைய ஆன்சரை நான் அப்படியே எங்கே சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். தட் இஸ் 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் PQS இஸ் ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இதோடைய வேல்யூ 180 டிகிரி மைனஸ் ஆங்கிள் PRT. இப்போது ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஒரே நம்பர் ஒரே சிம்பிளாக இருந்தால் நம்ம தாராளமாக கேன்சல் பண்ணலாம். அப்படி பார்க்கும்போது நம்ம 180 டிகிரியை ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணுறோம், ஏன்னா இதுவும் ப்ளஸ் 180 அதுவும் ப்ளஸ் 180. ஸோ கேன்சல் பண்ணிட்டோங்களா. அப்போ மீதி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஆங்கிள் PQS இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆங்கிள் PRT. ரெண்டு பக்கமும் மைனஸ் இருக்குதுங்களா. அப்போ மைனஸை கேன்சல் பண்ணுங்க. அப்போ ஃபைனலாக என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிள் PQS இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் PRT. இதுதான் நம்ம ப்ரூவ் பண்ண வேண்டிய ஆங்கிள். ஸோ ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு சொல்லிட்டு எழுதுனீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். தேங்க்யூ.